ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் கழித்து நம்ம இந்த சேனலில் வந்து வீடியோ நான் பண்ணுறேன். எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கு வந்து நேரம் கிடையாதுங்க. அதனால தான் வந்து இன்றைக்கி நம்ம சரி சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க. ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெண்கள் வந்து எந்த இடத்துல வந்து வீக்னஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து எனக்குள்ளே நான் வந்து கேட்டுக்கிறேன். அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வாரமாகவே வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு விஷயங்கள், அதாவது நம்ம சமூக வலைதளத்தில் தான் இப்போ வந்து நிறைய வந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா பெண்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கனாக்கா நாகரிகம் வளர்ந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாகரிகம் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு, ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா பெண்களுக்கு வந்து முன்னுரிமைகள் நிறைய இப்போ கிடைக்கிது. சுதந்திரம் கிடச்சிருக்கு அப்படி தான் நான் சொல்லுவேன். எங்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுதந்திரம்லாம் வந்து கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா சுதந்திரம்ங்கிறது வந்து அதிகமாகவே வந்து பெண்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படி தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி பார்க்க போனோம் அப்படின்னாக்கா, ஒரு லாஸ்ட்டு வீக்லேருந்து, அதாவது இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3 நியூஸ் வந்து வலைதளத்தில் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். இது 3மே வந்து பார்த்திங்கனாக்கா பெண்களை சார்ந்து தான் இருக்குது. பெண்களை சார்ந்து இருக்குது அப்படின்னாக்கா, அதாவது நான் பேர் சொல்ல விரும்பலை. அதாவது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நல்லா படிச்சிருக்கக்கூடிய பெண்கள் தான். இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் நியூஸ் வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போ ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா ஒரு பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணி நம்ம தாம்பரத்தில் தான் இருக்கிறாங்க, தாம்பரத்தில் தான் வந்து வசிச்சுட்டு வராங்க அப்படின்னுட்டு லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஒரு கைக்குழந்தை இருக்குது, 5 மாதம் கைக்குழந்தை இருந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கனாக்கா சமூக வலைதளத்தில் ஒரு 2-3 நாளாக வைரலாக போயிட்டுருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து போன மாதத்துலேயே எப்போயோ இறந்தாங்களா, அது என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பொண்ணு வந்து என்னன்னாக்கா நல்லா படிச்சிருக்காங்க. அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு தான், அவங்க நல்லா படிச்சிருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன். நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல ஜாபில் இருக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு வசதியான ஒரு வீட்டை சார்ந்த பெண் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க மிஸ் சென்னை பட்டமும் வந்து அவங்க வாங்கியிருக்கிறதா வந்து அந்த செய்திகளில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து வந்தது. அதை வந்து யோசிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து தாயோட வீட்டில் இருக்கும்போது அவளுக்கு கிடைச்ச சுதந்திரம் எல்லாமே வந்து வச்சு பார்த்திங்கன்னா அவள் எப்படி முன்னேறணும் அப்படின்னு சொல்லி தான் அவள் வந்து அடி எடுத்து வைக்கிறாங்க. லைஃப்பில் வந்து அடி எடுத்து வைக்கிறாங்கன்னே வச்சுக்கலாமே. நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல வேலைகள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா திறமை இருக்குது, படிப்பு இருந்ததுன்னா நிறைய கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டால் போதும். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா திறமையும் இருக்கணும். திறமையும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திறமையும் இருந்தது அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு நாலேஜ் இருந்தது அப்படின்னாக்கா நல்லபடியாக வந்து ஜாப் வந்து நல்ல வேலை வந்து கிடைக்குங்க. ஸ்டார்டிங்கில் வந்து கம்மி சேலரியில் கிடைச்சாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் போக போக நல்ல வேலைகளும் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிஸ் சென்னை பட்டம் வந்து வென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வீடுகள் இருக்குது போல் இருக்கு. அவங்க அம்மாவுக்கு அப்பா கிடையாது, அம்மா தான். அவங்களுக்கு ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் போல். இவங்க 2வது பெண்ணுன்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு நியூஸில் தெரிஞ்சதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய வீட்டுக்கு வந்து வாடகைக்கு வந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த வாடகைக்கு வந்தவர் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்கள வந்து லவ் பண்ணியிருக்காங்க, அப்ரோச் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே வந்து இவங்க மிஸ் சென்னை அப்படிங்கிற பட்டம் வாங்கியிருக்கிறனால அழகாகவும் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கனாக்கா நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து அதை நம்பி வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்ச நாள் வந்து சம்மதிக்கலை. இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா வேறு சமூகத்தை சார்ந்தவங்க, இவங்க வந்து கிறிஸ்டின்னு. அவர் லவ் பண்ணுறவங்க வந்து அவரும் வேறு மதத்தை சார்ந்தவர், வேறு சாதியை சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி நியூஸில் வந்து சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன்.
அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வழியாக வந்து லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கனாக்கா கல்யாணம் ஆகுது. அதாவது 1 1/4 வருஷம் தான் ஆகுது. கல்யாணம் ஆகியே வந்து 1 1/4 வருஷமோ 1 1/2 வருஷமோ தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கல்யாணம் ஆகும்போது அந்த பெண்ணுக்கு வந்து அந்த கணவரை பற்றியோ அந்த கணவர் வீட்டுக்காரங்களை பற்றியோ வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளார போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் மிகப்பெரிய மனித உருவில் இருக்கக்கூடிய அரக்கர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லையும் வந்து சொல்லுறது நம்ம வந்து கேட்டிருப்போம். இதில் என்னன்னாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணி 2 வீட்டோட சம்மதத்தோட தான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. லவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வீட்டில், அதாவது அந்த மாப்பிள்ளை வீட்டில் வந்து 100 சவரன் நகை கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல லட்சங்கள் இருக்கக்கூடிய கார் வாங்கி கொடுங்க ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இவங்க என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா அந்த அளவுக்கு செய்ய முடியாது, இதுக்கு அடுத்து ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நம்ம மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு 40 சவரன் அந்த பெண்ணுக்கும், மாப்பிள்ளைக்கு வந்து 5 சவரனும், அது மட்டும் இல்லாமல் 2 லட்ச ரூபாயில் வந்து பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. 5 லட்ச ரூபாய்க்கு வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஜிபேல வந்து அடிக்கடி வந்து 50,000 60,000 அந்த மாதிரி பல லட்சங்கள் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவர் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்துக்காக தான் வந்து அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த பொண்ணுக்கு வந்து அது வந்து தெரியல. ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஓரளவுக்கு வந்து இவங்க வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்காங்க அப்படின்னாக்கா அதிலே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு. இவர் வந்து பணத்தை சார்ந்து தான் வந்து நம்ம திருமணம் பண்ணியிருக்காருன்ட்டு. அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா எதுக்கெடுத்தாலும் குத்தம் சொல்கிறது, எதுக்கு பார்த்தாலும் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் வந்து மரியாதையே இல்லை, எங்கள் சமூகத்தில் இப்படி பண்ணுவாங்க, உங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் எதுவுமே செய்ய தெரியல அப்படி இப்படின்னுட்டு அவங்க முன்னாடியே, அவங்க தாய் முன்னாடியே வந்து பார்த்திங்கனாக்கா அவர் வந்து தவறாக பேசியிருக்காரு. இந்த பொண்ணுக்கு வந்து மனசு யாருக்குமே பார்த்துக்கோங்க, தன்னுடைய தாய் தந்தையை வந்து ஏதாவது ஒரு குறை சொன்னாக்கா எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதுவும் வந்து இவங்க அம்மா வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக, அப்பா வந்து கிடையாது. இவங்க வந்து அந்த பிள்ளைகளை வளர்த்து சரி பெண்ணு வந்து ஆசைப்பட்டுட்டா அதனால் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் வந்து பணம் கேட்டிருக்காங்க. அவங்க ஊரில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இவங்கள்ட்ட பணம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னங்க லாஜிக்கு? இதெல்லாம் வந்து லாஜிக்கே கிடையாது. அதாவது எப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து பணம்னு கேட்குறானோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து உஷாராக ஆயிடணுங்க. ஏன் அப்படின்னாக்கா வந்து இன்னொரு விஷயமும், அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கனாக்கா இறந்து போன பெண் வந்து பார்த்திங்கனாக்கா அவளுக்கு வந்து 5 மாசத்துல கைக்குழந்தை இருந்திருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒரு ஹெச்ஆராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹெச்ஆர் மீன்ஸ் ஹியூமன் ரிசோர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தரை வந்து ஜாபுக்கு எடுக்கிறது, அவங்களுக்கு தேவையானவைகளை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து ஒவ்வொரு வேலைக்கு ஆளை வந்து செலக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கறது தான் ஒரு ஹெச்ஆருடைய வேலைகள். எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்கிறேன். இதில் ஏதாவது தவறு இருந்தாக்கா மன்னிச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா அந்த மாப்பிள்ளையை விட இவங்க வந்து சம்பளம் வந்து அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க. இருந்தாலுமே அந்த மாப்பிள்ளை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணை வந்து மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் மட்டம் தட்டுறது. அந்த பொண்ணு சரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னா மாமியார்காரவங்க இங்கே வந்து மாமியார்காரவங்க அடிக்கடி வீட்டுக்கு வர்றது, ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே கிடக்கிறது. மாப்பிள்ளையும் வந்து அவன் அதுக்கு மேலே இருப்பான் போல இருக்கு. அவனை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா அவன் எப்பேற்பட்ட டுபாக்குருங்கிறது வந்து தெரியுது. அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியலங்கிறது வந்து தெரியல. அதனால வந்து பார்த்திங்கனாக்கா அவர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு வந்து அவங்க சகோதரி, அதாவது அவங்க தோழிக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் நடக்குது, இவர் வந்து இவ்வளோ மோசமானவராக இருப்பாருன்னே எனக்கு தெரியாது, இப்போ தான் எனக்கு புரியுது, இவரை ஏன்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு தோணுது, எனக்கு நிம்மதியே இல்லை, ஓவர் டார்ச்சர் பண்ணுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்கிறாங்க, பணம் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவும் எவ்வளோ தான் செய்வாங்க, எனக்காக எவ்வளோ தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழிக்கிட்ட வந்து அவங்க பேசுகிற ஒரு வீடியோ வந்து வெளியாகிருக்கு. அந்த வீடியோவில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த தோழி என்ன சொல்கிறாங்கனாக்கா, உனக்கு பிடிக்கலனாக்கா வெளியில் வந்துரு. அந்த தோழி வந்து நல்ல கருத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த உயிர் தான் போணுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாலா இல்லை அந்த கணவனே கொன்னுட்டானாங்கிறது வந்து தெரியல. ஏன்னாக்கா
அந்த கணவருடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த கிச்சனில் வந்து ஒரு பாட்டில் இருந்திருக்கான். ஒரு சின்ன பாட்டில் இருந்ததை அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பெண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் அதாவது இறந்துட்டாங்களா உயிரோடு இருக்காங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க தெரியுமா, அதுக்கு வரும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் தம்பிக்கோ யாருக்கோ ஃபோன் பண்ணி அவர் தம்பியோ யாரோ ஒருத்தருக்கு வந்து அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி அந்த கிச்சனில் வந்து இந்த பாட்டில் இருக்குது, அதை தூக்கி எரிஞ்சிருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காராம். அப்படிங்கும்போது இது வந்து தற்கொலையா இல்லை வந்து கொலையாங்கிறது வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் வந்து சேனல்ஸ்லலாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இதில் வந்து நான் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும். அதாவது மேரேஜ் ஆகாத முன்னாடி வந்து அந்த பெண்ணுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும். அதாவது அந்த கணவரை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து பெண்களுடைய வாழ்க்கை வந்து எங்கே கேள்விக்குறியாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க ஃபஸ்ட்டு பண்ண தப்பு வந்து இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அம்மாக்கிட்ட வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வீட்டில் வந்து ஓடிட்டுருக்கு, என் புருஷன் சரியில்லை, என் மாமியார் சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க தாய் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வாழ்க்கை வந்து நீ தானே செலக்ட் பண்ணிக்கிட்ட, நீ விரும்பி ஏற்றுக்கிட்ட வாழ்க்கை தானே, அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க சொன்னது வந்து சரிதான், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அவங்க வந்து புத்திமதி சொல்லி நீ தானே செலக்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களாலேயும் வந்து வேறு எதுவும் செய்ய முடியல. ஏன்னா வந்து லைஃப் வந்து இவங்களா செலக்ட் பண்ணிக்கிட்டது. செலக்ட் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து இப்போ அவங்க அண்ணன் இருக்கிறாரு, அவங்களுடைய தங்கச்சியோ அக்காவோ இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அவங்க அண்ணனுக்கு வந்து பிடிக்கலையாம் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கோ ஏதோ பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறதுலையே ஏதோ வந்து சம்திங் சொல்லி காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியும் அந்த பெண் வந்து சொல்லியிருந்தாங்க. நீ தானே செலக்ட் பண்ணிக்கிட்டு போன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து இறந்துட்டாங்க. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், இந்த பெண்ணு வந்து கை நிறைய சம்பாதிக்கிறாங்க சரிங்களா. இன்றைக்கி வந்து விவாகரத்துங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து விவாகரத்துனாலே விவாகரத்தா அப்படின்னு கேட்பாங்க. எப்போ வந்து உங்களுக்கு வந்து பணம் கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, அரக்கர்களாக இருக்கிறாங்க, பணத்துக்காக வந்து நம்ம கூட வாழ்கிறாங்க அப்படின்னு தெரியுதோ அந்த நிமிஷமே எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சொத்துகள் இருக்குது, அவங்க அம்மா கிட்ட வந்து சொத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க நல்லா படிச்சிருக்காங்க, சொத்து இல்லைனாலும் இவங்க நல்லா படிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய குழந்தைக்கு வந்து இவங்க இருக்கணும். இன்றைக்கி வந்து பாருங்கள், அந்த பெண் பிள்ளைக்கு வந்து இவங்க இல்லாமல் போயிட்டாங்க. அந்த பெண் பிள்ளையை வந்து அந்த பாட்டி தான் வளர்க்குறாங்க. அதாவது அந்த பொண்ணோட அம்மா கிட்ட தான் அந்த குழந்தை இருக்குது போல இருக்குது. அவருக்கு என்ன இன்னொரு மாப்பிள்ளையே ஆயிடுவார், ஜம்முன்னுட்டு சொல்லிட்டு இன்னொரு மாப்பிள்ளையே ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆணை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சில நல்ல ஆண்களும் இருக்கிறாங்க, டவுரி கேட்காத ஆண்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டவுரி கேட்குறது வந்து மிகப்பெரிய தவறுங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஓப்பனாக வந்து என் பிள்ளைக்கு வந்து இந்த விஷயத்த பண்ணுங்க, அவன் கஷ்டப்படுறான், இது பண்ணி கொடுங்கன்னு கூட வந்து கேட்டுடலாங்க. ஆனால் வந்து ஒரு பெண்கிட்டே இருந்து பணத்தை பிடுங்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. டவுரிங்கிறது கேட்குறது வந்து அது மிகப்பெரிய தவறு. எதுக்காக வந்து அப்போல்லாம் வந்து டவுரி கேட்டாங்க, நகை நட்டுகள் கேட்டாங்கன்னா, அந்த பெண்ணும் அந்த அவங்களுடைய பையனும் சேர்ந்து வாழும்போது பொருளாதார நிலையில் வந்து எதுவும் வந்து ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கேட்டாங்க. அது வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் டவுரியில் நம்ம கேட்கக்கூடாதுங்க. அவங்கவுங்க விரும்பி என்ன வாங்கிட்டு வராங்க நமக்கா தரப்போகிறாங்க. இப்போ அவங்க அந்த பொண்ணு வந்து நகை போட்டுட்டு வரா, அந்த பொண்ணுக்கு வந்து ஹோம் அப்ளைன்சஸ்லாம் வாங்கி தராங்கன்னா அவங்க அம்மா அப்பா யாருக்காக வாங்கி தராங்க, அவங்க மகளுக்கு தான் வாங்கி தராங்க. அதை வந்து அவங்க தான் வச்சுக்கணும். அந்த நகைகள்லாம் அவங்க தான் பத்திரப்படுத்தி அவங்க வச்சுக்கணும். அப்படிங்கும்போது பெரும்பாலும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து டவுரி கேட்குறது தவறு தாங்க. டவுரி வந்து நம்ம கேட்குறது வந்து அதாவது மாட்டை வந்து விலை பேசுகிற மாதிரி தான். இப்போ நம்ம பிள்ளைய வந்து நம்ம விலை பேசி அனுப்புகிற மாதிரி தான். இருந்தாலுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி உயிரோடு இல்லை, அவங்களுடைய குழந்தை தான் வந்து தவிச்சு போயிடுச்சு. 5 மாத கை குழந்தை. போலீஸ்காரங்க வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து விசாரிக்கும் போது தான் வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து கொலையா தற்கொலையாங்கிறது வந்து தெரியும். ஏன்னாக்கா பெண்கள் வந்து தைரியமாக தாங்க இருப்பாங்க. தைரியமாக இருந்து மேரேஜ் பண்ணிவிட்டு போகும்போது கணவர் வந்து நல்லவராக இருந்துட்டாரு, கொஞ்சம் ஃபார்வர்ட் மைண்டாக இருக்கிறாரு அப்படின்னாக்கா அந்த பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பெண் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தைரியமாக இருப்பாள்.
அதே வந்து அந்த பெண்ணுக்கு மரியாதை குடுக்காம, அந்த குடும்பத்தார்களும் இவங்கள வந்து மரியாதை குடுக்காம, அந்த தாய அவங்க வீட்ல இருக்கக்கூடிய அவங்க தாய, எல்லாரையுமே கேவலமா பேசுறது, பணம் வாங்கிட்டு வான்னு சொல்றது, அடி, அடிக்கிறது, உதைக்கிறது அந்த மாரி வரும்போது, அதே சூழ்நிலை இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கையே வந்து குறைஞ்சிருங்க. அந்த அந்த உலகம், அந்த 4 செவுத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உலகத்துக்குள்ளார அவங்க எப்படியும் போய் தான் ஆகணும். கணவரு கூட வாழ்ந்து தான் ஆகணும். அந்த மாரி வாழும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எதனால பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா வீக்கா ஆகுறாங்க அப்படின்னாக்கா, பொருளாதார நிலையில வந்து அந்த கணவர் வந்து டார்ச்சர் பண்ணுவாரு. இவங்களால முடியாது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ப செலக்ட் பண்ணி அதுக்கு தான் சொல்லுவாங்க, பெரியவங்களா பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சாங்கன்னா, நாளைக்கு வந்து நம்ம அம்மா அப்பாட்ட வந்து கேட்கலாம். "நீங்க தானே பார்த்து மேரேஜ் பண்ணீங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட் நமக்கு குடுப்பாங்க. இதே வந்து நம்ம லவ் மேரேஜ் பண்ணிட்டு போகும்போது, அங்க என்ன பிரச்சனைகள் நடந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெரியவங்க வந்து சப்போர்ட் குடுக்க மாட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப பிரச்சனையில போய் சிக்கிக்கிட்டு, அவ எப்படி இறந்தாங்கிறதே வந்து தெரியல. அவளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே போயிடுச்சு அப்படி தான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கணுங்க. புத்திசாலித்தனமா இருக்கணும். தன்னம்பிக்கையோட இருக்கணும். இந்த பெண் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னாக்கா, எப்போ வந்து அவர் நெறைய டைம் வந்து பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணாரோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு வந்து விவாகரத்து குடுத்துருந்துருக்கலாம். விவாகரத்து குடுத்துட்டு இவங்க தனிப்பட்ட முறையில வந்து வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா வந்து வயசு அவங்களுக்கு கம்மி தான். வயசு கம்மி அப்படிங்கும்போது, அவங்க வந்து கொஞ்சம் காலப்போக்குல வந்து கொஞ்சம் ஒரு 4, 5 வருஷம் கழிச்சு கூட, அவங்களோட மனமாற்றம் வரும்போது, அவங்க வேற ஒரு திருமணம் கூட பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு வந்து மறுமணம்ங்கிறது வந்து சர்வ சாதாரணமா போயிடுச்சு. சரிங்களா? அந்த பொண்ணுக்கு வந்து வயசு கம்மி தான் அப்படிங்கும்போது, 2வது திருமணம் செய்து கொள்ள கூட அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது? அம் அனுமதி இருக்குது. விவாகரத்து பண்ணதுக்கப்புறமா அந்த அனுமதி இருக்கும்போது, அவங்க என்ன பண்ணியிருக்கலான்னா, டிவோர்ஸ் குடுத்துருக்கலாம் அவருக்கு. டிவோர்ஸ் குடுத்துருந்தாங்கன்னா, அந்த ஒரு பொண்ணோட உயிரும் போயிருக்காது. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தாயும் வந்து இருந்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ என்ன இதுக்கு வந்து சொல்யூஷன்னே தெரியல. இது எப்படி நடந்தது? இது உண்மையா? பொய்யான்னு கூட தெரியல. அதனால வந்து காலப்போக்குல நமக்கு வந்து அந்த நியூஸ் வரும்போது தான் இதுக்கான அந்த பொண்ணு எப்படி இறந்தாங்க? உண்மையாலுமே அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? இல்ல வந்து கொலை செஞ்சுட்டாங்களாங்கிறது வந்து அது நமக்கு காலப்போக்குல தான் வந்து நமக்கு நியூஸ்ல தான் தெரிய வரும். அதனால பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் தைரியமா இருங்க. அ தன்னம்பிக்கையோட இருங்க. பொறுமையா செயல்படுங்க. ஒருத்தர வந்து நம்ம லவ் பண்றோம் அப்படின்னாக்கா, அவங்களுடைய உண்மையான குணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவ்வளோ சீக்கிரம் வெளியில வராதுங்க. ஒரு சில வருடங்கள் ஆனாலுமே, அதாவது ஒரே வருஷத்துலலாம் அவரோட அந்த பையனோட கேரக்டர்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. எப்படியும் வந்து ஒரு 3, 4 வருஷம் அவங்கள்ட்ட ட்ராவல் பண்ணும்போது தான், அவங்களுடைய நல்ல குணங்கள், கெட்ட குணங்கள் நமக்கு தெரிய வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் செலக்ட் பண்ற பையன் வந்து நல்ல பையனா இருக்கானான்னு பாருங்க. அப்படி இல்லையா விட்டுட்டு, அம்மா, அப்பா பார்க்குற மாப்பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணிட்டு உங்க லைஃப்ப வந்து நல்லபடியா அமைச்சுக்கோங்க. எல்லா லைஃப்லயுமே ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு, அந்த பொண்ணோட லைஃபே வந்து இன்னைக்கு முடிஞ்சு போயிருச்சுங்க. வாழ வேண்டிய வயசுல அந்த பொண்ணோட லைஃபே முடிஞ்சு போயிருச்சு. பெத்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். எவ்வளோ பணத்த செலவு பண்ணி மேரேஜ் பண்ணி குடுத்துருப்பாங்க. எவ்வளோ கற்பனைகளோட சரி நம்ம பொண்ணோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கேட்கும்போது எல்லாமே பணம் குடுத்துருக்காங்க. பணம் வாங்கி கூட அவங்களுக்கு வந்து பத்தல. அப்படிதான் நான் சொல்லுவேன். அதனால தன்னம்பிக்கையோட பெண்கள் வந்து உஷாரா இருங்க. தன்னம்பிக்கையோட இருங்க. படிப்பு இருக்கிறனால நம்ம எங்க போனாலும் பொழச்சுக்கலாங்க. அத வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து நமக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டாக்கா, சட்டப்படி விவாகரத்து குடுத்துட்டு வெளியில வந்துறது தாங்க நல்லது. அப்படி இல்லன்னா, இந்த மாரி உயிரிழப்புகள் தான் வந்து ஏற்படும். அதாவது மேலை நாடுகள்ல வெளிநாட்டுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா, உடனே விவாகரத்து குடுத்துருவாங்க. ஏன் விவாகரத்து குடுத்துட்டாங்கன்னா, அவங்க வேற யார பிடிச்சிருக்கோ அவங்க கூட போய் வாழ்ந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, விவாகரத்து குடுக்காம ஒரே வீட்டுக்குள்ளார வச்சுட்டு இருந்தாக்கா, வன்மம் அதிகமாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்குறது வரும். இதனால வந்து ஒருத்தருடைய உயிர ஒருத்தர் எடுக்கிற மாரி இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விவாகரத்து குடுத்துட்டு அவங்கவங்க வாழ்க்கைய பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறதே வந்து நம்ம நெறைய இடங்கள்ல வந்து பார்த்துருக்கோம். அதனால பெண்கள் எல்லாமே தைரியமா இருங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருங்க. அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.